இச்சபட்சம் மழை இந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4 மணி வரையும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா விஷால், சௌந்தர்யா, ராணவ், அன்ஷிதா அண்ட் ரயான் இவங்க 5 பேரும் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ டாஸ்க் பற்றி வந்து பேச ஆரம்பிக்கும் போது வந்து இப்போ சௌந்தர்யா வந்து சம பயத்தில் இருக்காங்க. என்ன அப்படின்னா, ராணாவோட ஃபேமிலிலாம் வந்து என் பையனை நடிக்கிறான்னு சொல்கிறிய நீ அப்படின்னு சொல்லி என்னை வெளுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து அவங்களோட ஏவி வீடியோவில் வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்களா. ஸோ நான் வந்து ஒரு பாஷ் கேர்ள் அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சம்திங் வந்து சொல்லியிருப்பாங்க போல். அதில் வந்து மிடில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வந்து ஏதோ கட் பண்ணி விட்டாங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து என்ன அப்படி சொல்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதோ ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து வச்சு சொன்னதுக்கப்புறமா வந்து அவங்க பேக்கரியை வச்சு லாக் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது வந்து அவங்க அப்பா வந்து ஒரு நாளைக்கு பேக்கரியில் வேலை செஞ்சால் ₹500 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஸ்கூல் படித்த காலம் அப்படின்னா அப்போல்லாம் ₹500 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காசு. அப்போவே உனக்கு வந்து ₹500 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சுற்றி வளைச்சி விஷால் ஒரு பக்கம் இருந்துட்டு எங்கள் அப்பாலாம் இது ராணுவ ஒரு பக்கம் இருந்துட்டு எங்கள் அப்பா வந்து அந்த கராத்தே பண்ணும்போது சும்மா பெல்ட் எல்லாம் வந்து வச்சுட்டு நிற்பேன், அதுக்கு ₹5 கொடுப்பாரு. ரயான் ஒரு பக்கம் இருந்துட்டு எனக்கெல்லாம் எங்கள் அப்பா எதுவுமே கொடுக்க மாட்டார். எனக்கு 24 வயசு இருக்கிறப்ப தான் வந்து எங்கள் அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்து ஒரு ₹1000 கொடுத்தாரு. ஆனால் அவங்க அப்பா வந்து உனக்கு ₹500 அதுவும் அந்த காலத்துலேயே வந்து கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்போனா பாஷ் கேர்ள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட பேக்கரியை பற்றி வந்து இழுக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா கீழே வந்து 20 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். ஸோ 20 பேருக்கு சேலரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு பேசிக்காக ₹20,000 சொன்னேன். அப்படி பார்த்தா ஒரு மாதத்துக்கே வந்து ₹4,00,000 வந்து டர்ன் ஓவர், அதாவது சேலரி மட்டுமே வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கலாய்ச்சிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து சொன்னாங்க, அடுத்த வாரம் எங்கள் அப்பா வருவார், அவனை நல்லா வாங்கி கட்டிக்க போகிற நீ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ரயான் வந்து எல்லார்ட்டையும் வந்து கேட்குறாரு, சரி நீ ஸ்கூல் படிக்கும்போது காலையில் வீட்டில் என்ன சாப்பிட்டு போவ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையே வந்து கேட்குறாங்க. விஷால்கிட்ட வந்து விஷால் நான் தோசை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தவங்க இட்லி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் தோசை தான் சாப்பிடுவேன், இல்லைனா இட்லி, இல்லைனா வந்து பழைய சாப்பாடு ஏதாவது இருந்தால் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டு போவேன். ஆனால் அவங்க காலையிலேருந்து எழுந்த உடனே வந்து பாதாமில் வந்து பருப்பு போட்டு பாதாம் பருப்பு போட்டு அதை குடிச்சிட்டு தான் வந்து அவங்கெல்லாம் வந்து போவாங்க. அந்தளவுக்கு வந்து பாஷ் கேர்ள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சௌந்தர்யா வச்சு கலாய்ச்சிட்டு செமையாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவங்க ஒரு பக்கம் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் பார்க்குறதுக்கு பாவமாக இருந்தார். ஏன்னா அவர் சோஃபாவில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமாக இவங்க கத்தி 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 பேசிகிட்டு இருக்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகுது. அவர் ஒரு வாட்டி எழுந்து பார்க்குறாரு, அதுக்கப்புறம் திரும்பவும் படுக்கிறாரு. அவங்க திரும்பவும் பேசிக்கிட்டே இருக்காங்க, திரும்பவும் எழுந்து பார்க்குறாரு, அதுக்கப்புறம் கீழே விழுந்து படுக்கிறாரு. ஸோ என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஸோ ஒரு பாட்டுக்கு பாவமாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு மேலே அது ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து முடிச்சு விட்டாங்க அவங்க பேசுகிறத. ஸோ அது வரையும் அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது மட்டும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதை தாண்டி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவரால் கான்வர்சேஷனில் ஹைலைட்டாக நடந்த ஒரு சில விஷயங்கள். பட் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ டாஸ்க்காக வந்து பயங்கரமாக ஒரு பயத்தில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, ராணவ் இருந்தார் அப்படின்னா ராணவோட ஃபேமிலியிலேருந்து கண்டிப்பாக வந்து சௌந்தர்யா கிட்டே வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க அந்த நடிக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் சௌந்தர்யாவுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இன்னொன்று வந்து ஜாக்லினோட வீட்டிலேருந்து வந்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஆல்ரெடி ஜாக்லினோட சைட்லேருந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியெல்லாம் வந்து சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டாக வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து பல சம்பவங்கள் காத்துட்ருக்கு. ஸோ யார் யார் ஃபேமிலி வந்து என்னென்ன இன்புட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அருண் சைட்லேருந்து அர்ச்சனா, ஸோ போன சீசன் டைட்டில் வின்னர், அவங்க வந்து ஏதாவது சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் செமையாக இருக்கும். கண்டென்ட் வைஸ் பயங்கரமாக பிச்சுக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டாக விஷ்ணு உள்ளே வந்து அவர் ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னா அதுவும் வந்து பயங்கரமாக போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ விஷால் எனக்கு தெரிஞ்சு விஷ்ணுலாம் வந்தார் அப்படின்னா வந்து அந்த விஷால் மேட்ரை வந்து உடச்சிருவாருன்னு நினைக்கிறேன். விஷால் ஃபர்ஸ்ட் வீக் வந்து எப்படி சௌந்தர்யா வந்து சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து உடச்சிட்டார் அப்படின்னா
அது ஒரு பயங்கர கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ யார் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அந்த ஒரு டாஸ்க் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.